நீங்க ஏதாவது கண்டீங்களா? ஒரு நாள் ரசூல்லா சொல்றாங்க, நான் பார்த்தேன், என்னை 2 பேர் வந்து எழுப்பி பைத்துல் முகத்திஸ் ஜெருசலேம் இப்போ யாசர் அரஃபாத்துக்கு பங்கு விடுறதுக்காக தனி நாடா போச்சு. அது முதல்ல நம்ம கையில தான் இருந்துச்சு. இந்த 2வது உலக மகா யுத்தத்துல வெளியேறிய யூதர்கள் வட்டி கடை காசெல்லாம் கிடைச்சோன்னா அமெரிக்கால இருந்து வந்து அங்க ஆக்குபை பண்ணி நம்ம ஆளுகளை விரட்டிட்டானுங்க. இப்போ ஏதோ ஐநா சபையில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் துவா செய்யுங்க. நீங்க அதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. கிட்னி பஞ்சரா போச்சுன்னா கேட்பீங்க. 2-3 லட்சம் மக்கள் வீடு இருந்து கிடக்குறான், கேளுங்க தானா. அதுக்கு போய் பள்ளியாசல் கேட்க மாட்டீங்க. அன்னைக்கு கூட டிவியில காமிச்சாங்க, யாரோ நினைவு நாள். அப்புறம் இந்த ஒரு வாரமாவே எவன செத்தனால காட்டுறானுங்க. இந்திரா காந்தி, அந்த ஜவஹர்லால் நேரு, அதுல எல்லாம் முஸ்லீம் பசங்க உட்காந்து துவா கேட்கறானுங்க. அல்ல உருவ தொழும்பர்களுக்கு துவா கேட்க கூடாது, ஹராம் ஹராம். குர்ஆன் எடுத்து பாருங்க, அஜரத்துல கேளுங்க. உருவ தொழும்பனுக்கு துவா கேட்க கூடாது. ஏன்னா